ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னா சோழ நாட்டோட தலைநகரான தஞ்சாவூர்ல இருக்கோம். தஞ்சாவூர் பெரிய கோவில்ல தான் இருக்கோம். இந்த வீடியோல பெரிய கோவில் பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம தஞ்சை பெரிய கோவிலை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு வந்திருக்கோங்க. தமிழர்களோட அடையாளம், தமிழர்களோட பெருமை தஞ்சாவூர் பெரிய கோவில். ஸோ நாம் போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். என்ட்ரன்ஸு, உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரகாரங்கள், சுற்றி இருக்கிற அகழிகள்னு ஒரு ராயல் டெம்பிள்னே சொல்லலாம். தமிழர்களோட கட்டடக்கலை, டெக்னாலஜி, இது எல்லாத்தையுமே பறைசாற்ற ஒரு சின்னம்தான் நம்ம தஞ்சை பெரிய கோவிலுங்க. ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தஞ்சை பெரிய கோவில் வந்தால் ஆப்போசிட்லேயே இந்த மாதிரி பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ப்ரைவேட் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா இங்கே பார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் உங்களுக்கு கோவிலுக்குள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் இருக்கும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. வாவ்! ஆல் கிரெடிட் கோஸ் டு அவர் மன்னர் ராஜராஜ சோழன். ஸோ இங்கே உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இங்கே கேட்டுக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம பெரிய கோவிலுக்குள்ளே போவோம். ஸோ உடையார்னு ஒரு நாவல் இருக்குங்க. உடையார் நாவல் படிச்சிங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழர் கட்டும்போது என்னென்ன மாதிரியான பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருந்துச்சு, சோழ நாட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தஞ்சை பெரிய கோவிலை கட்டினாங்க. அவ்வளோ பெரிய கோபுரத்து மேலே அந்த மேலே இருக்கிற கும்பம் இருக்கிற கல் இருக்கு இல்லையா, அதை எப்படி கேரி பண்ணிட்டு போனாங்க, அந்த காலத்து குடவோலை சிஸ்டம் எல்லாம் எப்படி இருந்துச்சு, பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, இது எல்லாத்தையும் பற்றி கிளியராக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அதை படித்து பார்க்கும்போது. அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி ஓடும். பெரிய கோவிலை கட்டும்போது என்ன மாதிரியான ஒரு அரசியல் சூழ்நிலை இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக படிங்க. இப்போ வாங்க நம்ம கோவிலுக்குள்ளே போயிட்டு நம்மளோட கட்டடக்கலை சிறப்புகளை எல்லாம் சுற்றி பார்க்கலாம். ஸோ வெளியே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அகழிங்க. ஸோ இது கிட்டத்தட்ட கோட்டை மாதிரியே கட்டியிருக்காங்க. பெரிய கோவிலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா பெரிய அகழி இருக்குது. சம்மர் சீசன்னால தண்ணி இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் நல்லா மேகமூட்டமாக இருக்கு. ஸோ என்ட்ரன்ஸ் கோபுரத்திலிருந்து நாம் உள்ளே போகிறோம். வாங்க போகலாம். என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கே காலணிகள், அதுக்கப்புறம் பேக்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளே போயிட்டு நம்மளோட செப்பல்ஸ், பேக்ஸ் எல்லாம் கிளாக் ரூமில் சப்மிட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலாம். வாங்க. வாவ்! ஒரு மெஜஸ்டிக் பெரிய கோவில். நான் கீழே பேசுறது எக்கோ அடிக்குது. கிரானைட் கற்களாலேயே செதுக்கி இருக்காங்க பாருங்க. பா, என்ன ஒரு பிரமிப்பான அமைப்புங்க. சான்ஸே இல்லை. ஸோ இங்கே உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா மேப் கொடுத்துருப்பாங்க. பிரகதீஸ்வரர் டெம்பிளோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கோவிலோட இந்த மேப் இருக்கும், எங்கெங்கே என்னென்ன கோவில்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தஞ்சை கோவில் பிரகதீஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க. நாம் ஜென்ரலாக பெரிய கோவில்னு கூப்பிட்டு பழகிட்டோம். பட் ஆனால் உள்ளே இருக்கிற சிவபெருமானை பிரகதீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நாம் ஃபர்ஸ்ட் கோபுரத்தை தாண்டி உள்ளுக்குள்ள இருக்கிற செகண்ட் பிரகாரத்துக்கு வந்துட்டோம். இது செகண்ட் கோபுரம்ங்க. ஸோ நாம என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள ஃபர்ஸ்ட் கோபுரம் இருக்கு இல்லைங்களா, உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த சைடு கிளாக் ரூம் அண்ட் செப்பல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுற ரூம் இருக்கும். ஸோ நாம் அங்கே போயிட்டு
அதையெல்லாம் போட்டுட்டு நம்ம உள்ளே போகலாம். ஸோ தட் ஃப்ரீயாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம கிளாக் ரூமில் செப்பல்ஸு பேக்கெல்லாம் வச்சுட்டு உள்ளே போயிட்டுருக்கோங்க. ஸோ இது வந்து செகண்ட் பிரகாரத்துக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு ஆர்கிடெக்சருமே பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக இருக்குங்க. ஸோ நாம் செகண்ட் பிரகாரத்தில் இருந்து தான் வந்து மெயின் கோவிலுக்குள்ளே போகுவோங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அட்வைசரி கொடுத்துருக்காங்க, ட்ரெஸ் கோடு. திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ஆண்கள் வந்து வேஷ்டி பேண்ட் ஷர்ட்டை, பெண்கள் வந்து புடவை தாவணி துப்பட்டாவுடன் கூடிய சுடிதார் ஆகிய உடைகளை அணிந்து வர கேட்டுக்கொள்கிறார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்துக்குங்க. ஸோ இங்கிருந்து நாம் மெயின் கோவிலுக்கு என்ட்ராவோம். ஸோ அங்கே தான் வந்து பெருவிடையார் கோவில் இருக்கும். நந்தி பகவான் எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். நம்ம செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சுங்க. த மெஜஸ்டிக் பெரிய கோவில் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். வாங்க போய் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். செம்ம ஆர்கிடெக்சர் இருக்கும், வளைச்சு வளைச்சு. அதுக்கப்புறம் கரூரார் குரு சந்நிதி இருக்கும் பின்னாடி. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ராஜராஜ சோழர் வந்து பெரிய கோவில் கட்டுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து அட்வைஸ் பண்ணவர் வந்து கருவூரார் சித்தர் தான். ஸோ அவர் தான் வந்து ராஜராஜ சோழரோட குரு. ஸோ அவர் சன்னதியும் போய் பார்க்கலாம் வாங்க. செகண்ட் பிரகார கோபுரத்தை நம்ம உள்ள இருந்து பார்க்குற வியூ பாருங்க. ஒவ்வொரு கற்களும், ஒவ்வொரு தூண்களும், ஒவ்வொரு ஸ்லாப்ஸும் வந்து அழகாக வடிவமைச்சிருக்காங்க. நைட் டைம் வந்தால் லைட்ஸ் எல்லாம் போட்டு செம்ம ஜொலிக்கும். நமக்கு டைம் இல்லை. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து தஞ்சாவூரில் ஓவர் நைட் ஸ்டே பண்ணால் நைட் டைம் வந்து பாருங்கள், லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு உபாசனா கிளாஸ் நடந்துகிட்ருக்கு போல். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ பிக்னிக் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி ஒரு மேடை இருக்கும். மேடைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நந்தி பகவானோட மண்டபம். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம நந்தி மண்டபத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இப்போ இருக்கிற நந்தி பகவான் இருக்கார் இல்லைங்களா, ஸோ இந்த ஸ்டாச்சு வந்து சோழர்கள் காலத்துக்கு அப்புறம் நாயக்கர்கள் ஆண்ட போது அவங்க காலத்தில் இந்த பெரிய நந்தி சிலையை வச்சுருக்காங்க. ஆக்சுவல் சோழர்கள் வச்ச நந்தி சிலை வந்து பின்னாடி அந்த சதர்ன் மண்டபம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே, அதாவது தெற்கு மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வராகி சந்நிதிக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து நாயக்கர்கள் பீரியடில் அவங்க சிவனுக்காக பெரிய நந்தி செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ பல மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சாங்க இல்லையா, சோழர்களுக்கு அப்புறம் நாயக்கர்கள், அதுக்கப்புறம் தஞ்சாவூர் மன்னர்கள், அதாவது சரபோஜி மன்னர்கள், மராத்தி மன்னர்கள். ஸோ இவங்கெல்லாம் வந்து நிறைய புனரமைப்புகள் செஞ்சுருக்காங்க கோவிலுக்கு. நம்ம இப்போ பார்க்கறது பல நூறு ஆண்டுகளாக விரிவமைச்சு இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான். நம்ம இப்போ ஃப்ரண்ட்ல இருந்து நந்தி பகவான் மண்டபத்தை பார்த்துட்டு இருக்கோம். இங்கிருந்து பார்க்கும்போது மேல இருக்கிற ரூஃப்ல இருக்கிற கலரிங்ஸ் எல்லாம் தெரியுதா உங்களுக்கு? என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு கிரானைட் கற்கள்லயே வந்து மண்டபம் எல்லாம் செஞ்சு அதுக்கு மேல ரூஃப்ல பெயிண்டிங்ஸ் எல்லாம் வச்சு அநியாயம். ஸோ கொடிமரம் இருக்கு. சந்நிதிக்கு நேர் ஆப்போசிட்ல வெளியே நந்தி பகவானுக்கு முன்னாடி ஒரு டிப்பிக்கல் சிவன் கோவிலுக்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர். இந்த பக்கம் தாயார் சந்நிதின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன சந்நிதின்னு. ஸோ இன்னொரு பியூட்டி என்னன்னா, பெரிய இந்த கான்கிரீட் தூண்கள் எல்லாம் அமைப்பாங்கல்ல கீழே பேஸ்மெண்ட்டு, அந்த மாதிரி பேஸ்மெண்ட் எல்லாம் எதுவுமே போடல நம்ம தஞ்சாவூர் கோவில் கட்டுறதுக்கு. உடையார் நாவல் படிக்கும்போது தெரியும் எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பல ஆண்டு காலங்கள் வந்து நிலநடுக்கம், அதுக்கப்புறம் இயற்கை பேரிடர்களை எல்லாம் சமாளிக்கிற மாதிரி கீழே மணலெல்லாம் கொட்டி அது கீழே கற்கள் எல்லாம் வந்து ஒரு பேஸ் மாதிரி போட்டு பெரிய லெவலில் தோண்டாமல்
ஒரு சமநிலை, எந்த அதிர்வுகளையும் தாங்கக்கூடிய சமநிலைப்படுத்துகிற மாதிரி ஒரு பேஸ்மெண்ட் போட்டு அதுக்கு மேலே கோவில் கட்டியிருக்காங்க. எவ்வளவு ஆண்டுகள் ஆச்சு ராஜராஜ சோழர் காலத்துக்கு அப்புறம் எத்தனை பேரிடர்களை தமிழகம் சந்திச்சிருக்கோம், அத்தனையும் தாங்கிட்டு இவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் இன்டாக்டா நிக்குது. நம்ம யூரோப்ல கட்டின பைசா கோபுரமே சாஞ்சிருச்சுங்க. பட் ஆனா நம்ம பெரிய கோவில் வந்து கன்னு மாதிரி நிக்கிறான் பாருங்க. ஓ மை காட். நம்ம கொடிமரத்துக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு தூண் ஸ்ட்ரக்சர் இருக்குங்க. அதுவும் ரொம்ப அழகா இருக்கு. கீழே வந்து ஒரு மன்னர் கும்பிட்டு நிக்கிற மாதிரி, ஐ திங்க் நாயக்கர் மன்னர் தான் நினைக்கிறேன். ஏன்னா நாயக்கர் காலத்துல தான் வந்து இது புனரமைச்சு வேற நந்தி வச்சிருக்கிறதுனால இங்கேயும் ஒரு நாயக்கர் ஸ்டாச்சு வந்து ஸ்கல்ப்சர் பண்ணியிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க. இது நந்தி பகவானோட க்ளோஸ் அப் லுக் பாருங்க. நந்தி பகவானுக்கு நேர் மேல இருக்கிற வரைபடங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குல்ல, நேச்சுரல் கலர்ஸ் வச்சு செஞ்சது. ரெண்டு பக்கம் ரெண்டு நாயக்கர் மன்னர்கள் வந்து நந்தி கும்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு நாயக்கர் மன்னரோட கைகள் வந்து உடைஞ்சிருக்கு அன்பார்ச்சுனேட்லி. இங்க ஒரு நாயக்கர் மன்னர் பாருங்க. அதாவது மன்னர் சிலைகள்ல வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு பக்கம் வந்து கொண்ட வந்து சாஞ்சிருந்தா ஒரு மன்னராகவும், நேரா தலைக்கு நேரா மேல உச்சி கொண்ட மாதிரி போட்டிருந்தா சோழர்கள் அப்படின்னு படிச்ச ஞாபகம். ஸோ இது வந்து நாயக்கர் மன்னராக தான் இருக்கணும், ஏன்னா நந்தி சிலையை அவங்க தான் வந்து புனரமைச்சாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ இங்கே இப்போ பார்க்குற மண்டபம் வந்து ஒரிஜினல் சோழர் காலத்தில் ராஜராஜர் கட்டினப்போ இது கட்டப்படலையாம். அதுக்கப்புறம் பாண்டியர்கள் ஆண்ட போது தனியாக அம்மன் சந்நிதி வச்சுருக்காங்க. ஏன்னா சோழர்கள் வந்து அம்மன் சந்நிதி வைக்கிற பழக்கம் இல்லையா. எந்த கோவில் கட்டினாலும் வெறும் சிவனுக்கு மட்டும்தான் கோவில் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி. ஸோ இது வந்து அம்மன் சந்நிதிங்க. ஸோ நாம வெளி பிரகாரங்கள் எல்லாம் பார்த்தாச்சு, நந்தி மண்டபம் பார்த்தாச்சு, அம்மன் சந்நிதி பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து பெருவுடையாரோட மெயின் கற்ப கிரகம் சுற்றி பார்க்கலாம். உள்ள கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனால நான் வெளியிருந்து மட்டும் காமிக்கிறேன் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு. ஸோ அழகா படிக்கட்டுகள் வச்சிருக்காங்க மேலே ஏறுறதுக்கு, முன்னாடி இருக்கிற அர்த்த மண்டபம் போறதுக்கு. கீழே பாருங்களா, இங்க கீழே நான் முக்கியமா காட்டுறதுக்கு எதுக்கு வந்தேன்னா, இந்த கர்த்தூன்கள்ல ஃபுல்லாவே வந்து நம்ம பொறிச்சிருக்காங்க. என்ன பொறிச்சிருக்காங்கன்னா, தமிழ்ல இந்த கோவில் கட்டும்போது யார் யாரெல்லாம் வேலை செஞ்சாங்க, என்னென்னலாம் நன்கொடை கொடுத்தாங்க, இது எல்லாத்தையுமே வந்து கல்வெட்டுகளா பண்ணி வச்சிருக்காங்க. அநியாயம் பண்றாங்களங்க. காலங்கள் கடந்து வந்து இன்னும் அவங்களோட பேரெல்லாம் வந்து நிலைச்சிருக்கு பாருங்க. நம்ம பெரிய கோவில்ல மேல எவ்வளவு பெரிய பெல் பாருங்களா, எப்படி இருக்கு பாருங்க. ஒரு கேரளா கோவில்ல நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் வுட்லயே இருக்கும், பட் இங்க வந்து ஃபுல்லா கல்லுலயே பண்ணிருக்காங்க இந்த டிசைன்ஸ் எல்லாம். இன்ஃபேக்ட் நம்ம பெரிய கோவில்ல பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் கம்மி. இன்னும் மற்ற சோழர்கள் கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தூன்கள் வந்து பயங்கரமா வடிவமைச்சிருப்பாங்க. பெரிய கோவில்ல வந்து கொஞ்சம் பிளெயினா இருக்குன்னு சொல்லலாம். பிளெயினா இருக்கிறதே இவ்வளவு மெஜஸ்டிக்கா இருந்துச்சுன்னா இன்னும் மற்ற கோவில்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களா. எவ்வளவு மெஜஸ்டிக் ஸ்ட்ரக்சர், அப்பா சாமி. சரி வாங்க நாம சைட்ல சுத்தி பார்க்கலாம் என்னென்ன மாதிரி அமைப்புகள் எல்லாம் இருக்குன்னு. ஸோ மெயின் கற்பகிரகம் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சுற்றி இருக்கிற மதில் செவறுகள்ங்க. ஸோ ராஜராஜர் கோவில் கட்டும்போது அவரோட அமைச்சரவையில் சிற்றரசர்கள், அதுக்கப்புறம் வந்து சேனாதிபதிகள் அவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ பெருவுடையார், நீங்கள் பொன்னியின் செல்வன் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ
அந்த மாதிரி நிறைய சிற்றரசர்களும் வந்து இந்த கோவிலுக்கு நன்கொடையா நிறைய கட்டுனாங்களாம். ஸோ அது மாதிரி இந்த வெளிப்புற சுவர்கள் எல்லாம் வந்து ஒன் ஆஃப் த சிற்றரசர்கள் கட்டினது தான். பெருவேட்டரையர் சிறுவேட்டரையர்னு நினைக்கிறேன் அவங்க பேரு. நீங்க பொன்னியின் செல்வன் பார்த்தா தெரியும், இல்லை படிச்சா தெரியும். ஸோ அதுல ஒன் ஆஃப் த சிற்றரசர்கள் கட்டினது தான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரோட உழைப்பு கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு பெரிய கோவில் இந்த அளவுக்கு மெஜஸ்டிக்கா கட்டி முடிக்க. நாம பார்க்குற இந்த வெளிப்புற சுவர்கள் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு ஆமா அந்த காலத்துல. பட் இப்ப எல்லாம் வந்து பல ஆண்டு காலங்கள் ஆயிடுச்சுல, அதனால அவ்வளவு இன்டாக்டா இல்லை. பட் ஆனால் இங்கே இருக்கிற கல்தூண்கள், டேமேஜ் ஆன கல்தூண்கள் எல்லாம் அங்கே வந்து அடுக்கி வச்சிருக்காங்க, சிலைகள் எல்லாத்தையுமே. ஸோ இதெல்லாம் பாருங்க, பெரிய தானிய கூடங்கள் மாதிரி ஒரு கூடம் அமைச்சிருக்காங்க. ஒரு டிப்பிக்கலாக வந்து சோழர் காலத்து அரண்மனைகள் மாதிரியான ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், இல்லை கோவிலுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், இந்த மாதிரியான ஒரு டோம் அமைப்பு இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணப்படுறது. நிறைய பள்ளிப்படை கோவில்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, போர் தடவாடங்கள் எல்லாம் வைக்கிறது, அதுவும் இதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் இருந்தும் உள்ள போறதுக்கு வழி இருக்கு, கோவிலுக்குள்ள போறதுக்கு. நம்ம பெரிய கோவில் உள்ள எந்த ஏங்கல்ல இருந்து பார்த்தாலும் செம்ம அழகா செம்ம மெஜஸ்டிக்கா இருக்குங்க. பிக்சர் பெர்ஃபெக்டா. நீங்க அப்படியே அழகை ரசிச்சுட்டு இந்த வெளிப்புற சுவர்கள் எல்லாம் இருக்கிற இடத்தையெல்லாம் உள்ள போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இங்க அங்கங்க வந்து மார்க்கிங்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கோவில் பின்னாடி கணேஷா ஸ்ரைன், அதுக்கப்புறம் கருவூர் தேவர் ஸ்ரைன். நான் சொன்னேன் இல்லையா, கருவூர் தேவர் தான் வந்து ராஜராஜ சோழரோட ஒன் ஆஃப் த குருஸ். பெரிய கோவில் கட்டுறதுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணவர், அட்வைஸ் கொடுத்தவர். அதுக்கப்புறம் சுப்பிரமணியருக்கு ஒரு சந்நிதி வச்சுருக்காங்க. ஸோ பின்னாடி இருக்குது பாருங்கள் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம், கோவில்கள் எல்லாம். அந்த வேப்ப மரம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்கிறது தான் கருவூரர் சந்நிதி. ஸோ எந்த சிவன் கோவில் வந்தாலும் குருவோட கோவில் தான் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோவில் எல்லாமே தத்துவங்கள் தானே, அந்த தத்துவங்களை மன்னர்களுக்கு அட்வைஸ் பண்ணி கட்ட வச்சவங்க வந்து இந்த மாதிரி சித்தர்கள் தான். ஸோ இங்கே பெருவுடையார் கோவிலில் முக்கியத்துவம் வாய்ந்தது கருவூர் சித்தரோட கோவில், கருவூர் தேவர் சித்தரோட கோவில். கருவூருங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ இந்த காலத்து கரூர் இருக்கு இல்லையா, கரூர் தான் அந்த காலத்தில் கருவூர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கருவூர் வந்து சேர நாட்டோட பழைய தலைநகராக இருந்துச்சு. எப்படி சேர நாட்டுக்காரரு வந்து சோழ நாட்டு குருவாக இருந்தாருன்னு எல்லாம் எனக்கு தெரியாதுங்க சத்தியமாக. பட் ஆனால் ராஜராஜ சோழருக்கு குருவாக இருந்து இந்த பெரிய கோவிலுக்கு கட்டுறதுக்கு நிறையா வந்து அட்வைஸ் பண்ணவர் வந்து கருவூர் தேவர் தான். ஸோ இது வந்து விநாயகர் கோவில். நம்ம பெரிய கோவில் இருக்கிற விநாயகர் கோவிலோட சைடு வியூங்க. ஒவ்வொரு கோபுரங்களிலும் இருக்கிற வேலைப்பாடுகள் தான் இங்க இருக்கிற வந்து ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். அதுவும் மேல இருக்கிற கோபுரம் இருக்கு இல்லைங்களா, அந்த கும்பம் வச்சிருக்காங்கல்ல, அந்த கோபுரத்துல இருக்கிற டிசைன் வந்து அவ்வளோ அழகா இருக்கும். நம்ம வீடுகள்ல எல்லாம் பூஜை பண்ணும்போது தேங்காய் சுத்தியும் கயிறு கட்டி ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டிசைனை அப்படியே வந்து கற்கல்ல செதுக்கி வச்சிருக்காங்க. எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா. ஸோ இங்கே நாம பார்க்கறது தான் கருவூராரோட சந்நிதி, கருவூர் சித்தரோட சந்நிதிங்க. மேலே வச்சிருக்காங்க பாருங்க கருவூர் சித்தர். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி பெரிய கோவில் கோபுரத்தோட பின்னாடி எக்ஸ்டீரியர் வியூ பாருங்க. ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சருங்க ஆக்சுவலா. வாவ்.
ஸோ நாம் குருவை வழிபட்டு வந்தாச்சுங்க, கருவூர் தேவரை. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், கருவூரார் சந்நிதி அப்படின்னு சொல்லிட்டு சோழ மன்னன் முதலாம் ராஜராஜனின் குருவான கருவூராருக்கு அமைக்கப்பட்டுள்ள இச்சந்நிதி பெருவுடையார் சந்நிதிக்கு பின்புறம் காணப்படுகிறது. திருவிசைப்பா பாடிய கருவூர் தேவரின் உதவியால் தான் கருவறையில் காணப்படும் பெரிய லிங்கத்தை முதலாம் ராசராசன் அமைத்ததாக நம்பப்படுகிறது. பெருவுடையார் கோயிலின் விமானத்தின் சுற்றுப்பாதையில் காணப்படும் சோழ கால ஓவியங்களில் ராசராசன் அவரது குருவுடன் இருப்பது போன்ற ஓவியமும் உள்ளது. இங்கே காணப்படும் இச்சன்னதி ராசராசனால் கட்டப்படவில்லை அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இங்கே காணப்படும் இச்சன்னதினா குருவோட சன்னதி வந்து தனியாக அதுக்கப்புறம் கட்டியிருக்காங்க. ஏன்னா அவர் காலம் இருக்கும்போதே கண்டிப்பாக கட்டியிருக்க மாட்டாங்க இல்லையா, அவருக்கு குருவுக்கான சந்நிதி. ஸோ அவர் காலத்துக்கு அப்புறம் வந்த தலைமுறையினர் இருப்பாங்க இல்லையா, சோழர்களோட தலைமுறையினர்கள். ஸோ அவங்க வந்து சரி குருவுக்கும் ஒரு சன்னதி கட்டலாம் அப்படின்னு வந்து கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கான ப்ரூஃப்ஸ் எங்கும் இல்லை, யார் கட்டினாங்கன்னு இல்லை. பட் ஃபஸ்ட்டு கருவூர் தேவர் ராஜராஜன் எல்லாம் இருந்தப்போ கோவில் கட்டும்போது ஆப்வியஸ்லி கருவூரார் வந்து உயிரோட இருக்கும்போதே வந்து அவருக்கான சந்நிதி கட்டியிருக்க வாய்ப்பில்லை இல்லையா. ஸோ பட் பரவாயில்ல, அவர் காலத்துக்கு அப்புறம் வந்த சந்ததியினர்கள் குருவுக்காக ஒரு தனி சந்நிதி கட்டியிருக்காங்க பாருங்க, வேற லெவல். ஸோ இது வந்து முருகன் சந்நிதி, சுப்பிரமணியர் கோவில். ஒவ்வொரு கோவிலுமே வந்து அநியாயத்துக்கு ஆர்கிடெக்சர் தான் சொல்லணும். சோழர்கள் போகும்போது சும்மா போகல அப்படின்னு நாம் ஒரு கிரிஞ்ச் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிரிஞ்சுன்னு சொல்ல முடியாது, நமக்கு பெருமை தானே. ஸோ மேலே வந்து நிறைய மயில் ஸ்கல்ப்சர்ஸ் வச்சுருக்காங்க. சுப்பிரமணியரோட வாகனம் இல்லையா, அதனால நிறைய வந்து மேலே பார்த்தீங்கன்னா மயில் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இந்த கரெக்டாக என்னோட ஃபிங்கர் இருக்கிற நேரு பாருங்க, 2 மயில். நைஸ். ஸோ கோவில் சுற்றியுமே வரும் இந்த வெளி பிரகார மதில் சுவர். நம்ம கருவூர் தேவர் சந்நிதியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம்னா இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இருக்குங்க. எனக்கு எப்போ பார்த்தாலுமே வந்து சிரிப்பாக வரும். ஆக்சுவலாக வந்து உள்ள கற்பகிரகம் இருக்கு இல்லையா, கற்பகிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணுற நீரெல்லாம் வெளியே வந்து விழும் இல்லையா. ஸோ அதுக்கு கீழே எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஒரே குண்டா இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு குண்டோதரன் வந்து சங்கு ஊதுற மாதிரி வச்சிருக்காங்க. அவரோட தலைக்கு மேலே அந்த அபிஷேகம் ஊத்துற தண்ணி வந்து இந்த கீழே இருக்கிற தெப்பத்தில் விழுற மாதிரி பண்ணியிருக்காங்க. செம்ம கியூட்டுங்க. எப்படிதான் இதையெல்லாம் யோசிச்சாங்களோ. எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்களா. பூன்னு சங்க வச்சு ஊத்திட்டு இருக்காராம், பெரிய தொப்பை வச்சுட்டு. நான் கூட விநாயகர் நினைச்சேன், பட் இப்படி விநாயகரை வந்து இப்படி வைப்பாங்க அப்படின்னு பக்கத்துல வந்து பார்த்தா அவரு மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர். பட் ஆனா இது வேற மாதிரி. ஸோ அழகா அபிஷேகம் பண்ற நீர் வந்து இந்த தெப்பத்துல விழற மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க, அழகுல. இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் காமிக்கணும். இந்த கல்வெட்டில் பதிச்சிருக்காங்க இல்லையா, அந்த தமிழ் கூட எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பழங்காலத்து ராஜராஜர் காலத்துல இருந்த தமிழ் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் பாருங்க. நம்ம அழகு தமிழ் எவ்வளவு அழகா நேர்த்தியா கல்வெட்டுல செதுக்கி இருக்காங்க பாத்தீங்களா. அந்த காலத்து எழுத்து முறை பாருங்களா. நாம இப்போ கூடெல்லாம் இழுத்து விடுறோம், பட் அந்த காலத்துல வந்து வட்ட எழுத்து மாதிரி தான் இருந்திருக்கு. லா, நா, ரூ, மா, வாலா எப்படி இருக்கு பாருங்களா. ஞாலா, ஞா போடுற மேல அந்த கோடு இழுக்கிறோம் இல்லையா, நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு கோடு இழுப்போம் அழகுக்காக. பட் அங்க வந்து அந்த காலத்துல வந்து அந்த மாதிரி இழுத்துக்கிறது கிடையாது. நான் இப்ப எழுதும் போது கூட கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் எழுதுவேன். கீழே காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இங்கே நம்ம தாய் எழுதுறோம்னா இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இழுப்போம் இல்லையா. ஸோ இங்கே பழைய காலத்தில் எழுதும்போது அப்படி இழுக்கிற பழக்கம் கிடையாது. காலப்போக்கில் தான் வந்து அந்த மாற்றங்கள் வந்திருக்கு. எவ்வளோ அழகா இருக்குல்ல. வாவ்.
சூப்பருங்க. அப்படியே வந்து ஒரு பேப்பர்ல அழகா எழுதுன மாதிரி இல்ல? செம்ம அநியாயங்க. சோழர்கள் தான் வந்து அவங்க பண்ண எல்லாத்தையுமே வந்து நீட்டா டாக்குமெண்ட் பண்ணிட்டு போயிருக்கிற மன்னர்கள்னு சொல்லலாம். மற்ற எந்த ராஜ்யங்கள் காட்டிலும் சோழ ராஜ்யம் தான் வந்து அவங்களோட ஆட்சி முறையை ஃபுல்லா டாக்குமெண்ட் பண்ணதுங்க. ஸோ அதனால தான் வந்து இப்போவும் சோழர்களோட ஹிஸ்ட்ரி மட்டும் எப்படி பெருசாக பேசப்படுது அப்படின்னா, அவங்க மகத்தான காரியங்கள் இந்த மாதிரி செஞ்சாலும் செஞ்சது எல்லாத்தையுமே வந்து அந்தந்த கோவில்கள்லேயே வந்து செப்பேடுகள் அதுக்கப்புறம் கல்வெட்டுகள்னு சொல்லி செதுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிற வரைக்கும், அந்த காலம் இருக்கிற வரைக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸும் அப்படியே இந்த கோவிலோட கோவிலாக இருக்கும் இல்லையா? வேற லெவல். ஸோ அதனால தானே வந்து அந்த காலத்து தமிழ் எழுத்து முறையெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியுது. இல்லாட்டி நமக்கு அந்த ப்ரூஃப் இருக்குமா? செப்பேடுகள் அதுக்கப்புறம் பனவோல ஏடுகள் எல்லாம் கூட அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இது அப்படியே இருக்கும்ல, கற்களால் ஆனது. நாம சுப்பிரமணியர் சந்நிதி அதுக்கப்புறம் கருவூரார் சன்னதி எல்லாம் பார்த்துட்டு இங்க வந்தோம்னா, நம்ம கோவில் உள்ள வழிபாடு முடிச்சுட்டு இந்த சைடு ஒரு எக்ஸிட் வழி இருக்குங்க. அதுக்கு பக்கத்துல சண்டிகேஸ்வரருக்குன்னு ஒரு சந்நிதி வச்சிருக்காங்க. ஸோ சண்டிகேஸ்வரரோட தத்துவம் என்னன்னா, எப்படி வந்து ஒரு மனிதன் கடவுள் தன்மைக்கு ஆக முடியும் அப்படிங்கிறத வந்து பிரதிபலிக்கிறதுக்காக தான் வந்து இந்த தத்துவார்த்த கோவில் கட்டுவாங்க. ஸோ சண்டிகேஸ்வரர் ஷ்ரைனோட ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. திஸ் ஷ்ரைன் signifies that the ordinary human being can be elevated to the place next to the god by his true bhakti or devotion. This is a small shrine facing south having a garbhagriha and an ardha mandapa. Many Chola inscriptions are noticed on the outer walls and pillars of the shrine. So இதுதான் வந்து அந்த சண்டிகேஸ்வரரோட தத்துவார்த்த விளக்கம். ஸோ சொல்லியிருக்காங்க பாருங்க, சண்டிகேஸ்வரர் கோயில்லையும் இந்த மாதிரி கல்வெட்டுகள் பண்ணியிருக்காங்க. ஸோ சோழர் காலத்திலேயே வந்து பெரிய கோவில் கட்டும் போதே சண்டிகேஸ்வரருக்கும் ஒரு ஆலயத்தை கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து பெருவுடையார் கோவிலுக்கு உள்ள போற இன்னொரு வழி, சைடு என்ட்ரன்ஸ். ஒவ்வொரு சைட்ல இருந்தும் பார்க்கறதே வந்து அழகுதான். இங்க நிறைய பச்சை கிளிகள் புறாக்கள்னு அழகா இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஐயோ, நம்ம ராஜராஜ சோழர் வந்து தஞ்சை பெரிய கோவில் கட்டுறப்போ நிறைய அரசியல் மாற்றங்கள் தஞ்சாவூர், அதாவது சோழ நாட்டில் நடந்துச்சு அப்படின்னு நம்ம படிக்க முடியுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கோவில் கட்டுறதுக்கு நிறைய கலைஞர், சிற்ப கலைஞர்கள், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கலைஞர்கள் தேவைப்படுவாங்க இல்லையா? ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து ஸ்கில்ஃபுல் பீப்புளு. ஸோ அவங்கள எல்லாத்தையும் வந்து வேற வேற நாடுகள்ல இருந்து கொண்டு வந்தாராம். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன் அட்மாஸ்பியர் வந்துடும் இல்லையா? நிறைய ஊர் மக்கள் வந்து ஒரு தலைநகரத்தில் தங்கி வேலை பார்க்கும்போது ஒரு சோஷியல் மாற்றம் ஏற்படும். அந்த மாதிரி மாற்றங்கள் வந்து ராஜராஜர் காலத்தில் நம்ம பெரிய கோவில் கட்டும்போது தஞ்சாவூரில் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெடிஷ்னல் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து தஞ்சாவூரில் நிறையா பார்க்க முடியும். தலையாட்டி பொம்மைகள் ஆகட்டும், பெயிண்டிங்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நிறையா என்ன சொல்கிறது, கைவினை பொருட்கள், இந்த மாதிரி நிறையா ஸ்கில்ஃபுல் திங்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கும் வந்து தஞ்சாவூரில் ஃபேமஸாக இருக்குன்னா அதுக்கு இந்த கோவில் கட்டுமான பணி ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆப்வியஸ்லி இவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சர் கட்டுறதுக்கு எத்தனை மக்களோட உழைப்பு வந்து போட்டிருப்பாங்க. நம்ம உடையார் நாவல் படிக்கும்போது அப்படியே நமக்கு கண் முன்னாடி வருங்க. நான் இது செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ சொல்கிறேன், கண்டிப்பாக படிங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒரு ராஜா வந்து ஆண்டாலும் அவரோட ஆட்சி முறையில் ஒரு ஜனநாயகத்தை எப்படி வந்து கொண்டு வந்தார், அந்த குடவோலை முறை, தஞ்சாவூர் சோழ நாட்டை சுற்றி இருக்கிற கிராமங்களில் அந்த கிராம நிர்வாகிகளை எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்கள்ல, எந்த நிர்வாகிகளை செலக்ட் பண்ணுறதுனாலும் அந்த குடவோலை ஓட்டிங் சிஸ்டம் போட்டு தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது ஒரு கோவில் மட்டுமாவும் பார்க்காம நாம் வந்து ஒரு அரசியல் அமைப்பு, சோழர்களோட ஆட்சி முறையோட ஒரு அடையாளமாக தான் வந்து நம்ம பெரிய கோவிலில் பார்க்கணும்.
அதை வெறும் ஒரு சிவன் கோவிலா பார்க்கறது வந்து குறைச்சு மதிப்பிடுறது மாதிரி தான் இருக்கும். ஒரு குரு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்காரு ஒரு அரசனுக்கு அட்வைஸ் பண்றதுல. அதுக்கப்புறம் ஒரு அரசனோட ஒரு என்ன சொல்றது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது எல்லாமே வந்து இந்த உடையார்ல வந்து கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நமக்கு படிக்கும் போதே தெரியும். ஏன்னா அரசியல் மாற்றம் ஏற்படணும், அப்பதான் சமூகம் வந்து உயரும். சமூகத்துக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் இருந்தால் தான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எவல்யூஷன் ஆவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து சோழர்கள் கட்டின இந்த கோவில்களெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பேஸாக இருந்திருக்குன்னே சொல்லணும். ஏன்னா திராவிடியன் ஆர்கிடெக்சர் வந்து இவ்வளவு தூரம் வந்து ரிஃபைன் ஆனதுக்கு வந்து இந்த மாதிரி மன்னர்கள் நிறைய அவங்க ஆட்சி காலத்தில் கோவில்கள் கட்ட வச்சது தான். ஸோ கட்ட கட்ட வந்து எல்லாருக்குமான ஸ்கில்ஸ் வந்து அப்கிரேட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் வந்து நம்ம முக்கியமாக கன்சிடர் பண்ணுங்க இந்த மாதிரி பழங்காலத்து கோவில்கள் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ அவங்க என்கரேஜ் பண்ணாமல் இருந்திருந்தா இந்த சிற்பக்கலைகள் எல்லாம் வளர்ந்துருக்காது. நம்ம இப்போ பெருமையாக பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கவே முடியாது. நம்மளோட ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம் குமார், வரலாறு ரொம்ப முக்கியம் குமாருன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இவ்வளோ பெருமை மிகு வரலாறு தமிழர்களுக்கு இருக்குன்னா அதுக்கு நம்ம மன்னர்கள் தான் காரணம். ஸோ வாழ்க சோழ மன்னர்கள், வாழ்க ராஜராஜ சோழர். அவரோட பையன் ராஜேந்திர சோழன் வந்து இதே மாதிரி ஒரு கோவில் கட்டணும்னு கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு கோவில் கட்டினாரு. ஸோ அதுவும் வந்து இன்னைக்கும் வந்து பெரிய கோவில் அளவுக்கு பாப்புலராக பேசப்படுற கோவில் ராஜேந்திர சோழர் கட்டின கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலும். ஸோ செம்ம ஹாப்பி தாங்க இந்த மாதிரி பிளேசஸ்க்கெல்லாம் வரும்போது. நம்மளும் சொல்லிக்கலாம், சார் நான் இந்த மாதிரி ஒரு ஜீனில் வந்து பிறந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க இன்னும் கொஞ்சம் போய் சுற்றி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ள கற்ப கிரகம் இருக்கிற இடங்க. நாம் சுவாமி தரிசனம் பண்ணுற இடத்துக்கு மொபைல் கொண்டுட்டு போக முடியாது. பட் உங்களுக்கு உள்ள எப்படி இருக்கும் அர்த்த மண்டபம், அதுக்கப்புறம் கருவறையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் காமிக்கிறேன். தூண்களெல்லாம் எவ்வளவு நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க பாருங்க. சைட்லேயும் இந்த மாதிரி இந்த சப்பரங்கள் எல்லாம் கொண்டு போவாங்கல்ல, ஊர்வலம் கொண்டு போவாங்கல்ல, நிறைய வாகனங்கள் அதெல்லாம் வச்சுருக்காங்க. பெரிய கோவில்ல பூஜை நடந்துட்டு இருக்குங்க பிரகதீஸ்வரருக்கு. ஸோ மணி அடிச்சிட்டு இருக்காங்க. சைடு வியூ பாருங்க, நந்தி மண்டபத்தோட இந்த மெஜஸ்டிக் பெரிய கோவில். எவ்வளவு பார்த்தாலும் நமக்கு பத்தாதுங்க நம்ம பெரிய கோவிலோட அழக. மெஜஸ்டிய பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா வராகி ஸ்ரைன் போற வழியும் நந்தி மண்டபம் போற வழியும் இருக்கும். உங்களுக்கு வெளிப்புற அந்த சுவர்களோட அமைப்பு, அங்க எப்படி தூண்கள் அமைச்சிருக்காங்க, அங்க என்ன மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு ஒரு குயிக்கா ஒரு வியூ காட்டுறதுக்காக தான் இந்த சைடு வந்தா. இங்கேயும் வந்து குட்டி குட்டி கோவில்கள் இருக்கும். கொன்றை மரம் பாருங்க, சிவனுக்கு உகந்தது, அழகா பூத்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு வெளிப்புற சுவரோட அமைப்பு. இங்கேயே எவ்வளவு மண்டபங்கள் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த மேலே இருக்கிற ரூஃப்ல எல்லாமே வந்து பெயிண்டிங் இருந்ததா சொல்லப்படுது. நம்ம ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் வந்த போதே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற வால்ஸ் எல்லாம் பெயிண்டிங் இருந்துச்சுங்க. இப்போ எந்த பெயிண்டிங்குமே காணோம். இங்கேயும் வந்து தமிழ்ல பொறிச்சிருக்காங்க கல்வெட்டுகள். அப்பா அநியாயங்க. ஆனா இவங்க வெளிப்புற சுவர் பக்கத்துல பாத்தீங்கன்னா வராகி அம்மன் சந்நிதியும், அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிணறும் இருக்குங்க. அங்க இது மாதிரி நிறைய நேர்த்தி கடன் பண்றாங்க. இங்க பாருங்க, தேங்காயிலேயே வந்து விளக்கு எரிக்கிற வேண்டுதல்கள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க போல. கிணத்துல நிறைய காசு போட்டிருக்காங்க. அப்பா செம டீப்பா இருக்குங்க கிணறு. இங்க பாருங்க, இலையில அரிசியெல்லாம் போட்டு விளக்கு எரிக்கிறாங்க, தேங்காயில நெய்யை ஊற்றி. மழை தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. வா
பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம், அட எண்ணம் நேருது வண்ணம் மாறுது கண்ணோரம், பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம். சூப்பரான சுச்சுவேஷன்ஸ்க்கும் இந்த பாட்டு போட்டுக்கலாங்க. இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து நம்ம பெரிய கோவில் இருக்கும்போது அழகா மலை தூத்தலோட பார்த்து ரசிக்கிறதே வந்து வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறைய இளையராஜாவோட சாங்ஸ் எல்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ராஜராஜ சோழன் நான், இணையாளும் காதல் தேசம் நீதான். எவ்வளவு சாங்ஸ் இருக்கு பாருங்க, பியூட்டிஃபுல்லா. கோவிலை ஃபுல்லா சுத்தி முடிச்சுட்டு ஆசை தீர அணு அணுவா ரசிச்சுட்டு நாம வெளியே வந்தோம்னா நம்ம உள் பிரகாரத்திலேயே வந்து பிரசாதம் வாங்கறதுக்கான ஒரு கவுண்டர் வச்சிருப்பாங்க. தேவஸ்தான நைவேத்திய பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்னென்னலாம் வச்சிருக்காங்கன்னா கைமுறுக்கு, தட்டமுறுக்கு, அதிரசம், லட்டு, புளியோதரை, எலுமிச்சை சாதம் இதெல்லாம் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க பணியாரம். ஸோ இதெல்லாம் வாங்கிக்கலாம். நீங்கள் ஃபோன்பேவும் இருக்குது உள்ளேயே. ஃபோன்பே, வாட்டர் கேன்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் உள்ளே வாங்கிக்கலாம். ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. ப்ராப்பர் டிஸ்போசல் சிஸ்டம்ஸ் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. லட்டு, தேன்குழல், முறுக்கு, மிளகு தட்டை, அபிஷேக பஞ்சாமிர்தம் இதெல்லாமே வந்து நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். ஓகேவா? நம்ம பெரிய கோவில் ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. பிரியா விடை தான் கொடுக்கணும். ஒவ்வொரு டைமும் பெரிய கோவிலுக்கு வந்தால் போகிறதுக்கு மனசே இருக்காது. பட் என்ன செய்யறது, இங்கேயே இருக்க முடியும். இங்கேயும் வந்து நிறைய கல்வெட்டுகள் இருக்கு பாருங்க. எல்லா பக்கமும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்த இவங்க விட்டு வைக்கல. ஓகே, வாழ்க ராஜராஜ சோழர் நமக்கு இந்த பொக்கிஷத்தை கொடுத்ததுக்கு. நாம கிளம்பலாங்க. ஸோ நம்ம எக்ஸிட் ஆகிட்டு இருக்கோம். நல்லா மழை தூருது, செம்ம ப்ளசண்ட் கிளைமேட்டு. வான தேவதையும் நம்மளை வாழ்த்தி அனுப்புகிறாங்க பெரிய கோவில்ல இருந்து. வருண பகவான். ஸோ நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்து மறுபடியும் செப்பல்ஸ் எடுத்தாச்சுங்க. செப்பல் ஸ்டாண்ட்ல இருந்து. செப்பல் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கும். இங்கே நீங்கள் வந்து பேக்ஸை சப்மிட் பண்ணிவிட்டு கிளம்புறப்போ பாதுகாப்பாக எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பக்கத்துலேயே வந்து சுவினீர் ஷாப் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வுடன் ஆர்கிடெக்ட்ஸு, அதுக்கப்புறம் சிலைகள் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. பெரிய கோவிலோட சுவினீரும் இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இதுவும் நீங்கள் ஞாபகார்த்தமாக வாங்கிட்டு போகணுன்னா வாங்கிட்டு போகலாம். யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணுன்னா கூட இதை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். தஞ்சை பெரிய கோவில் வரலாறு இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கூட இருக்கும். திருவாசகம் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க. அப்புறம் குட்டி ஆர்டிஃபேக்ட் ஷாப் இருக்கு, அதுவும் நீங்க வாங்கிக்கலாம். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள். வாவ், எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க கோவிலில். இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து தஞ்சாவூருக்குனே ஃபேமஸான கைவினை பொருட்கள். எப்படி ஆடுது பாருங்க. வாவ், செம அழகுல. ஸோ இது வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய வகை வகையாக வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தஞ்சை பெரிய கோவில் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறைய டைம் நான் வந்து தஞ்சை பெரிய கோவில் வந்திருந்தாலும் நம்ம சேனலுக்காக வீடியோ பண்ணுறது, விளாக் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நம்ம எப்பா கணேஷா சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக தஞ்சை பெரிய கோவில் பற்றி ஒரு வீடியோ பண்ணது வந்து வேறு லெவல் ஹாப்பினஸ். நம்ம தமிழர்களோட அடையாள சின்னமாக இருக்கிற கட்டிடக்கலையின் அடையாள சின்னமாக இருக்கிற நம்ம பெரிய கோவிலில் வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ நிறைய ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from தஞ்சை பெரிய கோவிலுங்க. See you.